ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கடலப்பருப்பு ஹல்வா. கடலப்பருப்பு ஹல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ப்ளஸ் 4 ஏலக்காவோட 6 விசில் குக்கரில் கொடுத்துட்டு குக் பண்ண போகிறோம். இது நல்லா குக் ஆன பிறகு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரொம்ப திக்காக அரைக்க போகிறோம். இதிலே நம்ம பாதாம், முந்திரி, பால்கோவா, அப்புறமா பாதி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுவும் நல்லா இதிலேயே இந்த பருப்புலேயே நல்லா அரைக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மெலிசாக. இது நல்லா அரைச்சிட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு கனமான பாத்திரம் எடுக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி நல்லா கீ போட போகிறோம். கீ சூடான பிறகு அரைச்சி வச்ச இந்த பருப்பு நம்ம பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கீழே குக் பண்ண போகிறோம். இதில் நல்லா குக்கான பிறகு நம்ம இதில் 1 kg சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆஸ் யுவர் டேஸ்ட். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 kg யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பவுடர், கலர் பவுடர் இருக்குல்ல, இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக அல்வா செய்கிறதுக்காக நல்லா குக் பண்ண போகிறோம். இது பாவு நல்லா வர வரைக்கும் நம்ம ஆட்டிகிட்டே குக் பண்ணணும். நம்ம அப்படியே குக் பண்ணணும், அப்படியே விடக்கூடாது, தீ பிடிச்சிக்கும். ஸோ நம்ம அப்படியே ஆட்டிகிட்டே ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா குக் பண்ணணும். நல்லா பாவு வந்த பிறகு அல்வா கெட்டியான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான சுவையான கடலப்பருப்பு அல்வா ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.